எந்த கேண்டில் லோ எடுத்தா நான் செல்லு போலாம். இப்போ லைன்ல இருக்குல்ல சார். இப்ப இருக்கிறதுலயே இந்த இதுவா? இம்பல்ஸோட இல்ல அதுக்கு இதையா? அது கீழ சார். இதுவா? அந்த அதோட விக்கு. அது கீழ உள்ள விக்கு சார். பெரிய விக்கு. இதையா? ஆ இத எடுத்தா நான் செல்லு போவனா? இந்த விக்கு கிரியேட் ஆனது எதுக்காக? அத புரிஞ்சுக்கணும்ல? இந்த விக்கு சார். கிரியேட் ஆனது எதுக்காக? ஏன் அந்த இடத்துல விக்கு கிரியேட் ஆச்சு? கிளியர், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. 50% வரைக்கும் போயிட்டு வருது சார். ம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டலோட லோவ எடுக்க முடியாம தான் மார்க்கெட் என்னாச்சு? விக்கோச்சு. இப்ப இந்த கேண்டல் லோவ எடுத்துட்டா என்ன பண்ணலாம்? என்ன ட்ரை பண்ணலாம்? செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். செல்லுக்கு ட்ரை பண்ணலாமா? ஆமா சார். பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம் சார். ம். ம். சொல்லுங்க. இப்ப செல்லுக்கு போலாம் சார். செல் போலாமா? ஆமா சார். ஸ்டாப் லாஸ் எங்க? ஸ்டாப் லாஸ் இந்த லைனுக்கு கொஞ்சம் மேல வைக்கலாம் சார். 5 மேல வைக்கலாமா? ஆமா சார். ஓகே. டார்கெட்டு? டார்கெட் இருக்கிறதே கீழ அந்த அது வரைக்கும் வைக்கலாம் சார். இந்த லோ வரைக்கும் வைக்கலாமா? ஏன்னா மார்க்கெட் ஆமா எங்க சார். வரும்? கீழ வரணும் கட் பண்ணணும் சார். லோ வரைக்கும் வருமா? ஆமா சார். ஓகே. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க சார். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். ஓகே. என்ட்ரி மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு வந்துருக்கு. என்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? ரன் பண்றீங்களா? ரன் பண்ணலாம் சார். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஓகே. ஒன் இஸ்ட் ஒன்னு ஹிட் ஆயிடுச்சா? 1:1 1:1 சார். பார்ஷியல் புக் சரிங்க. பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட் ஹிட்டா? டார்கெட் ஹிட் சார். அதே ஆமா மாரி சார். அடுத்த ஃபிளிப்பும் அடுத்த ஃபிளிப் வச்சிருக்கு சார். வச்சுச்சா? அப்ப ஸ்விங் ஆமா ஹை சார். எது? எது ஸ்விங் ஹை? ஸ்விங் ஹை ஸ்விங் ஹை சார். நம்ம இதானே நம்ம அதுக்கு ஸ்விங் ஹை. ஆமா சார். ஆமா சார். இந்த ஹைய எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? டவுன் ட்ரெண்ட் சார். ஹைய எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? கீழ தான் போக சான்ஸ் இருக்கு. கீழ போறா சான்சஸ் சான்ஸ் இருக்கு. இருக்கு சார். சரி, அதே மாரி நம்ம இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா ரைட்டா? ஆமா சார். இது என்ன ஏரியா? ரீட்ரேஸ்மென்ட் இங்க ஏரியா. இப்ப இந்த ஏரியால ரெஸ்பெக்ட் பண்ணனும்னா என்னத்துக்கு வெயிட் பண்ணும் இந்த ஹைய? அது உடைக்கக்கு ட்ரை உடைக்கிறது பண்ணணும் சார். வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? பை ஆமா போவோமா? சார். வெயிட் பண்ணலாம் சார். பை போவோமா? ஒண்ணு ஹைய உடைக்கணும் இல்ல சார். அதுக்கு கீழ போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் சார். ஏன்னா ஃபிளிப்ல இருந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. அப்புறம் என்ன? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? அந்த லோ உடைக்க முடியல சார். உடைக்க முடியாம வந்து மேல போயிருக்கு. லோ உடைக்க முடியாம ஃபிளிப் நடந்திருக்கு. பட் இந்த இம்பல்ஸ் உடைய இன்டர்னல் ஃபிளிப் ரைட்டா? ஆமா சார். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹைய உடைச்சோனயே மார்க்கெட் மேல போகும்னு டிசைட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நமக்கு இந்த ஹைய உடைக்கணும். இப்போ ஃபிளிப் வச்சுக்கு மேல உள்ள ஹைய சார். இந்த ஹைய உடைச்சா தான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேல போகும். அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட் தான் சார். இந்த ஹைய உடைச்சோனே மார்க்கெட் மேல போகும்னு டிசைட் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து பார்க்கணும் சார். வெப் எடுத்து பார்ப்போமா? ஆமா சார். கரெக்ட்டா மார்க்கெட் நிக்கிறது. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா. ஆனா, லைட்டா கண்டிப்பா இங்க உடைச்சிருக்கு என்ன சார். பண்ணணும்னா, வெயிட் பண்ணணும். ஏன்னா, நம்ம மேக்ஸிமம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம்? என்ன ட்ரேட் எடுக்க வெயிட் பண்ணுவோம்? செல் ட்ரேடுக்கு சார். என்ன ட்ரேட் எடுக்க? செல் எடுக்கக்கு. செல்லு. ஸோ 1 ஹவருக்கு போயிட்டு ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம் வேலிடேட் பண்ணுவோமா? ஆ சார். இங்க என்ன இருக்கு? இல்ல 4 ஹவர்ஸுக்கே போங்க. ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம வேலிடேட் பண்றது தப்பில்ல. சார். இங்க என்ன இருக்குமா? 4 ஹவர்ல என்ன இருக்கு இந்த இடத்துல? நம்ம ஃபிளிப் இருக்கு.
பிளஸ் டிராப் மொமெண்டம் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு? டிராப் மட்டும் என்ன இருக்கு? ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஒரு 4 ஹவர்ல ஆர்டர் பிளாக் இருக்கா? ஆமா சார். சோ அப்ப இந்த இடம் ரொம்ப முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம் சார். இந்த இடத்துல மார்க்கெட் எப்ப வேணாலும் என்ன ஆகலாம்? ரிவர்ஸ் ஆகலாம் சார். ரிவர்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு சார். இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் இங்கிருந்து என்னவா போயிருக்கு? ஒரு ரேலியா போயிருக்கா? ஆமா சார், ரேலியா போயிருக்கு. ஏதா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல்லுக்கு போலாம் சார். செல்லுக்கு போலாமா? ஆமா சார். நல்லா செல்லுக்கு பாருங்க. போலாம். ஆ வெயிட் பண்ணணும். இதே இந்த ஆ இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கா? ஸ்ட்ரெச்சர் கிரியேட் ஆயிருக்கு சார். கிரியேட் ஆயிருக்கா? அதே மாதிரி இங்க என்ன ஆகலாம்? மறுபடியும் ரீடெஸ்ட் வரைக்கும் வரலாம் சார். ஸ்ட்ரக்சர் கிரியேட் 50% பண்ண சான்சஸ் இருக்கா? நான் இங்க ஆமா சொன்னதே சார். தான் இங்கேயும். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண ஓகே சான்சஸ் சார். இருக்கா? இருக்கு சார். ஆமா. ஐயையோ! என்ட்ரி மிஸ் ஆகுதே! அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படக்கூடாது. அவசரமே படக்கூடாது. எப்பவுமே சரி. என்ட்ரி மிஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படக்கூடாது சார். அவசரப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஓகே சார். சோ இங்க பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ் என்னமா இருக்கு? டேட்டா என்ன இருக்கு? ஃபிளிப் இருக்கு சார். இதுக்கு பேர் என்ன? பிரேக் ஆஃப் செக்ஷன். இதுக்கு பேர் என்ன? ஆர்டர் பிளாக். ஒரு ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லலாமா? ஆனா, எனக்கு இப்ப ஆ இங்கேருந்து செல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பிரேக் ஆஃப் செக்ஷன் நடக்கணும் சார். என்ன நடக்கணும்? எந்த இடத்துல லோ பிரேக் ஆஃப் உடைக்கணும்? செக்ஷன். எங்க பிரேக் ஆஃப் செக்ஷன் நடக்கணும்? அப் எந்த லோ ட்ரெண்ட்ல உடைக்கணும்? அந்த அப் ட்ரெண்ட்ல லாஸ்ட் ஃபிளிப் இருக்குல்ல இந்த சார், அந்த லோ லோவா? இல்ல உடைக்கணும். இந்த லோவா? இந்த லோவா? இல்ல இந்த லோவா? இருக்கிற கீழ லோ முதல்ல காமிச்சீங்களா சார் பிக்கு. இதுவா? இத வச்சா செல்ல இருப்பீங்களா? இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இப்ப லாஸ்ட் வச்சுக்கோ சார், முதல்ல காமிச்சேன் டவுன் ட்ரெண்ட்ல உள்ளது. ஏம்மா, இத உடைச்சாலும் செல்லே இருப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். இத இல்ல வச்சாலும் சார், செல்லுக்கே தப்பா போவீங்களா? சொல்லிட்டேன் ஆ. சார். எது? தப்பா இத வச்சா செல்ல அந்த இருப்பீங்க. 150 ஒய்க்கு கீழ இருக்குல்ல சார், அந்த லோ ம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிரும் சார். இந்த லோ உடைச்சா தான் நான் என்ன பண்ணுவேன்? சேல் போலாம் சார். லோவ உடைக்க முடியல. பட் அதுக்காக சொல்லிட்டு உடனே என்னவும் பண்ணிடக்கூடாது? பை போக கூடாது சார். பையும் போகக்கூடாது. ஏன்னா, எனக்கு பை போக வேண்டிய ஏரியா எது? இதான். பிளஸ் மேல நம்ம ஆக்சுவலி எல்லாத்துலயுமே சரி, இந்த மாரி 90% வந்துட்டா மேல பை போகும்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல போகாததுக்கு காரணம், இங்க 4 ஹவர்ஸ்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆர்டர் பிளாக் இருக்கு சார். ஆர்டர் பிளாக். அதனால பை போடுறது கொஞ்சம் சிக்கல் தான். ஆமாவா? சார் ஆமா சார். இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் ஏரியால என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணி பண்ணுவாரு தேர்தலுக்கு. இப்ப பாருங்க ஃபைனலி இங்க என்ன கன்ஃபர்மேஷன் நடந்துச்சு? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்தது சார். இப்ப என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? என்ட்ரி எடுக்கலாம் சார். என்ன என்ட்ரி? செல் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்க? ஸ்டாப் ஸ்டாப் லாஸ் லாஸ் இந்த மொமெண்ட், இந்த இம்பல்ஸோட ஹைல சார். இன்டர்னல் ஹைல அதுக்கு மேல வைக்கலாமா? தான் சார். ஆமா சார். டார்கெட் டார்கெட் சார் இருக்கிற லோ விக் இருக்குல்ல சார், அது வரைக்கும். அங்க வருமா? சோ ஓகே. டல். ஏன்னா, இந்த ஸ்விங் லோவ இன்னும் உடைக்கல. மேபி மார்க்கெட் இப்படியும் தூக்கிட்டு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே. 1:1 அடிச்சுட்டோம். சோ டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். சோ மார்க்கெட் கீழ வரும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும் கடைசி வரைக்கும்? கான்ஃபிடென்ட்டா இருக்குது சார். கான்ஃபிடன்ட்டா இருக்கும். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க சார். ஐஷா சார் ஷூர். 1:1 அடிச்சுச்சா? ஆமா அது என்ன சார். பண்ணுவோம்? பார்ஷியல் புக்கிங் பண்ணிக்கலாம் சார். பார்ஷியல் புக் பண்ணிட்டு அப்புறம் என்ட்ரில வச்சுக்கலாம் சார் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் என்ட்ரில மூவ் பண்ணிக்கலாம். ஓ ஃபைன். என்ன ஆயிடுச்சு? சார் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு சார். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல லோவும் கிளியரா பிரேக் பிரேக் ஆஃப் ஆயிடுச்சா? ஸ்ட்ரக்சர். ஆமா சார். ரீட்ரேஸ்மென்ட் பிரேக் ஆயிடுச்சா? அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க போகும்? ஸ்விங் கீழ லோக்கு தான் சார் போகும். போகும். சோ நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம என்ன பண்ணணும்? என்ன லேயர் மறுபடியும் ட்ரேட் எடுக்கணும்.